ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாழ்னி டியா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு என்ன ரெசிபினா, முருங்கைக்கீரை பூவும் முட்டையும் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணலான்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரையும் பூவும், பருப்பு, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வானல் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை கூடயே வரமிளகாயும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில். நல்லா அந்த நிறம் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணதும் ஜீரகம் சேர்த்து அதில் தூவி விடணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம ஒரு 3-4 வாட்டியாவது அந்த முருங்கைக்கீரை பூவையும் முருங்கைக்கீரை லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கையாக நம்ம தண்ணியை இருத்து வச்சுட்டு அள்ளி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து அதன் கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். நம்ம அந்த உப்பு சின்ன வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று கலந்து கிளறி விடணும். இப்போ அடுத்து பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த துவரம் பருப்பு அதை அதில் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா ஒன்றோடு கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இது உடம்புக்கு ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாள் முருங்கைக்கீரையில் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைப்பூவையும் முட்டையும் இது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இப்போ அது வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சு நம்ம முட்டை, இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். 3 முட்டையும் எடுத்து ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி நான் ஊற்றுறேன். இப்படி சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு கண் பிரச்சனை எதுவுமே வராது. நமக்கு ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதில் அயன் சத்து நிறைய இருக்குது. இப்போ 3 முட்டையும் உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம கீரையை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இது மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு அதை நல்லா பிடிச்சி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ இது மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் துருவல் தனியாக நான் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இப்போ சுவையான முருங்கைக்கீரை முட்டை சேர்த்த பொரியல் ரெடி. உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்